வெல்கம் டு இந்தியன் ஸ்பைசஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு மில்க் பவுடர் பேடா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. வீட்டில் வந்துட்டு எந்த பொருளும் இல்லைன்னா வந்துட்டு வெறும் மில்க் பவுடர், பால், சக்கரை மட்டும் வச்சுட்டு சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். விட்டின் 15 மினிட்ஸ்லேயே இது முடிஞ்சிடும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போட்டோம்னா யாராலையும் நான் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்லும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யலான்றதை போய் பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அந்த மிக்சிங் பவுலில் இப்போ 1.5 கப் மில்க் பவுடரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பால் வந்துட்டு வைக்கும் நான் பாயில் பண்ணி ஆற வச்சுருக்கேன். அதே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆகிட்ட பிறகு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகிட்ட பிறகு நம்ம வச்சுருக்கிற பேட்டர் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க பேட்டர் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நல்லா அந்த நெய் வந்துட்டு அந்த பேட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். அதனால் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணுறத விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக திரித்திரியாக ஆகிடும். அந்த நெய் வந்துட்டு நல்லா அந்த பேட்டரில் மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம வச்சுருக்க பவுட்ரு வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அந்த பேட்டர். இப்போ வந்துட்டு நம்ம பவுட்ரு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நல்லா சுருண்டிட்டு வர ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணணும். அந்த ஸ்டேஜ் எப்போன்ட்டு நான் காமிக்கிறேன். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இங்கே பாங்க தவாவில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இது நல்லா கூலாக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கூலாகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை 3 பீஸை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை 3 பீஸாக பிரிச்சுக்கலாம். அந்த 3 பீஸ்லேருந்து ஒரு பீஸ் மட்டும் தனியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸை உருண்டி எடுத்துகிட்டு லைட்டாக கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் பாதாம் வந்துட்டு 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அதை நடுவில் வச்சிடலாம். நான் பாதாம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்னா வந்துட்டு வேறு என்ன நட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நடுவில் வைக்கிறதுக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா பீஸும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மில்க் பவுடர் பேடா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.